மருதமலை. முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் மூலவர் முருகனை சுயம்பு மூர்த்தியாக கொண்ட ஒரே கோவில் இதுதான். இங்கு முருகன் மருதாச்சல மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். மருதமலை ஒரு சோமஸ்கந்த தலமும் கூட. சிவன் பார்வதிக்கு நடுவில் முருகன் நிற்கும் வடிவத்தை சோமஸ்கந்த மூர்த்தம் என்று சொல்வோம். இந்த வடிவம் இயற்கையாகவே உருவான இடம் மருதமலை. அதாவது மருதமலைக்கு அருகில் இருக்கும் வெள்ளையங்கிரி சிவன் வடிவமாகவும், நீலிமலை பார்வதியின் வடிவமாகவும், நடுவில் இருக்கும் மருதமலை முருகன் வடிவமாகவும் காணப்படுவதால இந்த இயற்கை இறை வடிவத்தை சோமஸ்கந்த மூர்த்தம் என்று போரூர் புராணத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கு. மருதமலையில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் திருமுருகன் பூண்டி கோவில் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமையானது என்று தொல்பொருள் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. அதே சமயம் திருமுருகன் பூண்டி கோவில்ல இருக்கும் கல்வெட்டுகள்ல மருதமலையை பற்றிய குறிப்புகள் இருக்கு. அப்போ மருதமலை எவ்வளவு பழமையான கோவில் என்பதை நாம புரிஞ்சுக்கலாம். ஒரு கோவில் இவ்வளவு காலம் பழமையானது என்று பெருமையாக சொல்வதில் உள்ள முக்கியத்துவம் என்னன்னா, இந்த கோவில்கள் காலங்களை கடந்து நிற்கும் காரணத்தினால மட்டும் அப்படி சொல்வதில்லை. அதையும் தாண்டிய ஒரு விஷயம் இருக்கு. பொதுவா ஒரு 500 வருடம் பழமையான கோவிலா இருந்து அது ஒரு மன்னரால கட்டப்பட்டு இருந்தாலும் அதோட மூலவ மூர்த்திய நிச்சயம் ஒரு சித்தரோ அல்லது யோகியோ தான் பிரதிஷ்டை செய்து இருப்பார். இது போன்ற மகா முனிகளால பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலவ மூர்த்தி எத்தனை ஆண்டுகளை கடந்தாலும் அதே சக்தியோடு விளங்கி அந்த கோவிலை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார்கள். இதனாலதான் பழமையான கோவில்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. அப்படி பார்க்கும்போது மருதமலை கோவில் தமிழ் அரசர்களால கட்டப்பட்டு இருந்தாலும் அதன் மூலவரை பிரதிஷ்டை செய்தவர் மாபெரும் சித்தர். பழமையான கோவில்களுக்கு உண்டான அனைத்து அம்சங்களையும் கொண்டது இந்த கோவில். மருதமலையை பற்றிய மற்றொரு சிறப்பு, இந்த கோவில் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற பெருமையை பெற்றது. எத்தனையோ சிறப்பு வாய்ந்த கோவில்கள் இருந்தாலும் அதில் சில கோவில்கள் தான் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற பெருமையை கொண்டதாக விளங்கும். மூர்த்தி என்பது கருவறையில் உள்ள சக்தி வாய்ந்த மூலவரின் சிலை. தலம் என்பது கோவில் உருவாகும் முன்பே அங்கிருந்த மரம், அதாவது தல விருட்சம். தீர்த்தம் என்பது அந்த குளத்தில் நீராடுவோரின் வினைகளை போக்கும் சக்தி கொண்டதாக இருக்கும். இப்படி மூன்றுமே சரியா பொருந்தி இருக்கும் ஒரு கோவில் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று அழைக்கப்படுது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மருதமலை கோவில் மூலவர் சுயம்பு மூர்த்தி. நோய் தீர்க்கும் மருத்துவ குணங்களை கொண்ட மருத மரமே இத்தலத்தின் விருட்சம். இந்த கோவில் தீர்த்தத்தின் பெயர் மருத சுனை. மலையில் உள்ள ஒரு மருத மரத்து அடியில் இருந்து இந்த தீர்த்தம் உற்பத்தியாகி இங்க வந்தடையுது. இந்த தீர்த்தமே சுவாமி அபிஷேகத்திற்கும் பயன்படுத்தப்படுது. இதனாலே மருதமலை மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. மற்றொரு தனித்துவம், முருகனுக்கு வாகனம் மயில் என்றாலும் ஒரு சில ஊர்களில் உள்ள கோவில் திருவிழாக்கள்ல அவரை குதிரையில் எழுந்தருளச் செய்வது வழக்கத்தில் இருக்கு. இதை தொடர்புபடுத்தி பார்க்கும் விதத்தில் மருதமலை மலைப்பகுதியில் ஒரு நிகழ்விற்காக முருகன் குதிரையில் வேகமாக சென்றபோது குதிரை மிதித்த பாறையில குதிரையோட தடம் பதிந்திருக்கு. இந்த பாறை குதிரை குழம்பு கல் என்று அழைக்கப்படுது. இந்த கோவில்ல 2 மூலவ விக்கிரகங்கள் இருக்கு. ஒன்று பிரதான தெய்வமான சுப்பிரமணியர், மற்றொன்று சுயம்பு மூர்த்தியான ஆதி மூலவர். தினசரி பூஜைகள் முதல்ல ஆதி மூலவருக்கு செய்யப்பட்டு பின்புதான் பிரதான மூலவருக்கு செய்யப்படுது. ஆதி மூலவரை தவிர படிக்கட்டு வழியாக மலை ஏறி வரும்போது வழியில் நாம தரிசிக்கும் தான் தோன்றி விநாயகரும் ஒரு சுயம்பு மூர்த்தி தான். இவருக்கு தலை மட்டுமே உள்ளது, உடல் பாகம் கிடையாது. இவர் தன் தும்பிக்கையை நீட்டி மலை மீது இருக்கும் தன் தம்பி முருகன் சந்நிதியை நோக்கி ஆசீர்வதிப்பது போல அமைந்திருப்பதனால இவரை தம்பிக்கு உகந்த விநாயகர் என்றும் மக்கள் அழைக்கின்றனர். ஆகமங்கள் அனைத்திலும் அடங்கி இருப்பதால மட்டும் மருதமலை சிறப்படைந்திருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த கோவில் இவ்வளவு சக்தி மிக்கதா விளங்குவதற்கு மற்றொரு முக்கிய காரணமும் இருக்கு. பழனி கோவில் எப்படி சித்தர் போகரோட நெருங்கிய தொடர்புடையதாக விளங்குதோ அதே போல மருதமலை 18 சித்தர்களுள் ஒருவரான பாம்பாட்டி சித்தரோட நெருங்கிய தொடர்புடையது. பழனி கோவிலின் மூலவர் தண்டாயுதபாணி போகரால் நவபாஷாணங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்.
மருதமலையில் இருக்கும் 2 மூலவ மூர்த்திகள்ல சுயம்பு மூர்த்தி ரிஷி கஷ்யபரோட சம்பந்தப்பட்டவர். மற்றொரு மூர்த்தியான சுப்பிரமணியரை வடிவமைத்ததும் பிரதிஷ்டை செய்ததும் பாம்பாட்டி சித்தர் தான். இந்த சிலை பழனி கோவில் தண்டாயுதபாணியைப் போலவே கையில் தண்டத்துடன் இடது கையை இடுப்பில் வைத்தபடி தலைக்கு பின்புறம் குடுமியோடும் காலில் தண்டையோடும் காட்சியளிக்கிறார். இவருக்கு தினமும் ராஜ அலங்காரம், விபூதி காப்பு, சந்தன காப்பு என 3 வித அலங்காரங்களுடன் காட்சி தந்தாலும் அர்த்தஜாம பூஜையில் மட்டுமே இவரை தண்டாயுதபாணியாக சுய ரூபத்தில் தரிசிக்க முடியும். இந்த மூர்த்தி அருணகிரிநாதரால் பாடப்பெற்றவர். பாம்பாட்டி சித்தர் மருதமலையில் கணிசமான காலத்தை செலவிட்டிருக்கார் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கு. முதலாவது அவர் வாழ்ந்த குகை. இரண்டாவது, இந்த குகையில இருந்து ஆதி மூலஸ்தானம் சென்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு இவர் ஏற்படுத்திய சுரங்கம். மூன்றாவது, இவர் உருவாக்கிய சுனை. பாம்பாட்டி சித்தர் இன்றும் கூட தன் சூட்சம உடலோடு இந்த சுரங்கம் வழியாக முருகப்பெருமானின் கருவறை சென்று அவரை பூஜித்து வருகிறார் என்பது ஐதீகம். முருக வழிபாடு என்பது ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் வெவ்வேறு விதமாக பின்பற்றப்படுது. உதாரணத்திற்கு கர்நாடகா மற்றும் ஆந்திரால முருகனை பாம்புகளோடு சேர்த்து வழிபடும் மரபு காலம் காலமா இருந்து வருது. நாகதோஷத்திற்கு சுப்பிரமணியர் வழிபாடு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததா அங்கு கருதப்படுது. ஆனா தமிழ்நாட்டில் இந்த பழக்கம் அவ்வளவா இல்லைனாலும் மருதமலை கோவில்ல முருகன் நாக வடிவிலும் வழிபடப்படுகிறார். பாம்பாட்டி சித்தர் சன்னதியில இருக்கும் பாறையில நாக வடிவம் ஒன்று இருக்கு. இந்த நாகத்தின் வடிவிலேயே பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்ததாக தல புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாகத்தை முருகப்பெருமானாகவே பாவித்து பக்தர்கள் வழிபட்டு வர்றாங்க. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன் ஒரு யோகி வரைந்த பாம்பாட்டி சித்தரின் படம், நந்திகேஸ்வரருடன் கூடிய சிவலிங்கம், பாம்பாட்டி சித்தரின் கல் விக்கிரகம், நாக தெய்வங்கள் ஆகிய சிலைகளை பாம்பாட்டி சித்தரோட சன்னதிகளை நாம தரிசிக்கலாம். இது தவிர இவரோட குரு சட்டைமுனியின் அறிவுரையான உனக்கு உள்ளிருக்கும் குண்டலினி என்ற பாம்பை மேலெழுப்பு என்று கூறியதை நினைவுபடுத்தும் விதமாக படமெடுத்து ஆடும் ஒரு பாம்பின் வடிவில் இயற்கையாக அமைந்த ஒரு கல் பாறையும் பாம்பாட்டி சித்தர் சன்னதியில இருக்கு. பாம்பாட்டி சித்தர் தனது 163வது வயதில் மகா சமாதி அடைந்ததாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இவர் சமாதி கொண்ட இடம் விருதாச்சலம் என்றும் துவாரகை என்றும் மருதமலை என்றும் பல தகவல்கள் சொல்லப்பட்டாலும் சங்கரன் கோயிலில் புளியங்குடியில்தான் இவர் சமாதி ஆனார் என்ற தகவலே பலராலும் ஊர்ஜிதமாக சொல்லப்படுது. மருதமலை கோயிலில் பாம்பாட்டி சித்தரின் சந்நிதியிலும் இதே தகவல் தான் காணப்படுது. மருதமலை முருகனை தரிசித்துவிட்டு பிரகாரவலம் வரும்போது இடப்பக்கம் செல்லும் படிகளில் கீழிறங்கி சென்றால் பாம்பாட்டி சித்தரின் சன்னதியை நாம தரிசிக்கலாம். முருகப்பெருமானின் 7வது படைவீடு என்ற பெருமைக்கு உரியது மருதமலை. மலைமேல் குடிகொண்டிருக்கும் அந்த முருகனை வணங்கி அவரிடம் ஆசி பெற்ற பாம்பாட்டி சித்தரை தரிசித்தால் முருகப்பெருமானின் அருளும் சித்தரின் ஆசியும் நம்மையும் நம் குடும்பத்தையும் தலைமுறைக்கும் காக்கும். நன்றி.